ஜீரியாட்ரிக் ஹெல்த் கேர் 60 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்க ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? நம்ம கிளினிக்ல இவங்களுக்கான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நிறைய நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஆடி ஆடி நடக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அதே மாதிரி தான் இடுப்பு பகுதியிலும் அதிகமான வலி. ஸோ இந்த மாதிரி வயதானவர்களுக்கான சிறப்பு சிகிச்சைகள், உணவு முறைகள், மருத்துவ ஆலோசனைகள் எல்லாமே நம்ம ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்குறோங்க. அப்படி இருக்கும்போது வயதானவர்கள் நரம்புகள் பலப்படுவதற்கு என்னென்ன உணவு முறைகள், ரகசிய மூலிகை முறைகள் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஜீரியாட்ரிக் ஹெல்த் கேர்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே கவனமா தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு 60 வயதிற்கு மேல நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கே ஒரு 50-55 வயதில் இருந்தே இந்த மூலிகைகள் எல்லாமே நீங்க உணவுல சேர்த்துக்கோங்க. சரி, கை நடுக்கம் இருக்கிறது, கால் நடுக்கம் இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிருங்க. இப்போ கைகள்லயோ கால்கள்லயோ அதிகமான நடுக்கம் இருந்தா நரம்புகளை வலிமையாக்குவதற்கு இந்த மூலிகைகள் எல்லாமே நீங்க பயன்படுத்தலாம். அடுத்து வேறு என்னங்க உங்களுக்கான ஸ்பெஷல் டயட் உணவு அப்படின்னு பார்க்கும்போது, Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஜீரியாட்ரிக் ஹெல்த் கேர் 60 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்க ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? நம்ம கிளினிக்ல இவங்களுக்கான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நிறைய நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோங்க. அதாவது எந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும், உங்களுக்கு சுகர் எத்தனை வருஷமா இருக்கு, பிபி எத்தனை வருஷமா இருக்கு, கார்டியாக் இஷ்யூஸ் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எத்தனை வருஷமா இருக்கு, நரம்புகள் முக்கியமா மூட்டு வலி தாங்க. நடந்து வரும்போதே ஆடிக்கிட்டே வருவாங்க. என்ன பாட்டிமா இவ்வளோ நீங்க தள்ளாடி வரீங்களே, நடக்க முடியலையே அப்படின்னா கால் பார்த்தோம்னா அதோட ஷேப்பே நமக்கு சேஞ்ச் ஆயிருக்குங்க. ஏன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சிவியர் கண்டிஷன்ல இருந்து கால் லேட்ரல் சைடாக பெண்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். ஆங்கிள் ஜாயிண்ட்ல சிவியர் பெயின் இருக்கும். நம்ம கால் பாதத்தில் இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸ் சரிங்களா, எல்லாமே கட்டை விரல்ல இருந்து விரல்கள் எல்லாமே லேட்ரல் சைடில் பெண்ட் ஆன மாதிரி இருக்கும். இல்லைன்னா இப்படி மீடியல் சைடில் பெண்ட் ஆன மாதிரி இருக்கும். அவங்க நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஆடி ஆடி நடக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே மாதிரி தான் இடுப்பு பகுதியிலும் அதிகமான வலி. ஸோ இந்த மாதிரி வயதானவர்களுக்கான சிறப்பு சிகிச்சைகள், உணவு முறைகள், மருத்துவ ஆலோசனைகள் எல்லாமே நம்ம ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்குறோங்க. அப்படி இருக்கும்போது வயதானவர்கள் நரம்புகள் பலப்படுவதற்கு என்னென்ன உணவு முறைகள், ரகசிய மூலிகை முறைகள் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா உங்க அட்ரஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கை நடுங்கிக்கிட்டே எழுதுவாங்க. ஆனா பார்க்கறதுக்கு வயசானவங்களை பார்க்கறதுக்கே அது ஒரு அழகுதான் இல்லையா? ஆனாலும் கை நடுக்கம் இருக்கிறது, நடந்து போகும்பொழுது தள்ளாடிக்கிட்டே போறது, கண்ணு சரியா தெரியலம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா இருக்கேன், திடீர்னு எனக்கு தலை சுத்தல் வருதுமா அப்படின்வாங்க. பல்லெல்லாம் கொட்டி போச்சு இல்லையா? எனக்கு உணவு மென்னு சாப்பிட முடியல, சாப்பிட்டாலும் ஜீரணமாகல. அதுவும் முக்கியமா இரவு நேரத்துல சொல்றது என்ன தெரியுங்களா? ஒரு மாதிரி கோழை தொண்டையில கட்டிக்கிட்டே இருக்குங்க, இரும்பிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு சார் சொன்னாரு, டாக்டர் அம்மா இருமுறத பார்க்கும்போது எனக்கு டெய்லி அழுக வருது நைட்ல. அவங்க படுற கஷ்டம் பார்க்கும்போது அவ்வளோ இரும்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கெல்லாம் விலா எலும்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னு. அப்போ இந்த ஜீரியாட்ரிக் ஹெல்த் கேர்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே கவனமா தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு 60 வயதிற்கு மேல நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கே ஒரு 50-55 வயதில் இருந்தே இந்த மூலிகைகள் எல்லாமே நீங்க உணவுல சேர்த்துக்கோங்க. சரிங்களா? முதல்ல நம்ம ஹாப்பியா இருக்கணுங்க. நம்ம மைண்ட் எப்பவுமே ஹாப்பியா இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. அப்பதான் வயதானால் கூட அந்த ஹார்மோன்ஸ், இந்த கார்டிசோல் லெவல் குறைஞ்சி, இது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா வயதான நிறைய பேருக்கு தான் இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் என்ன ஆகுதுன்னா டைரக்டா உங்களுடைய நர்வ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்தை பாதிக்குது. அதனாலதான் நிறைய பேருக்கு பிரெயின் செல்ஸ்ல மாற்றம் ஏற்பட்டு, எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அட்ரோஃபி, கொஞ்சமா மூளையோட ஏதாவது ஒரு பகுதி சுருங்கி இருக்கும். இதனாலேயே நரம்புகள் பாதிப்பு ஏற்படலாம். எலும்புகள் தேய்மானம் ஏற்படுறது, நம்ம உடல்ல விட்டமின்ஸ் குறைபாடு ஏற்பட்டு கைகள்ல நடுக்கம் ஏற்படுது இல்லைங்களா? இந்த நடுக்கம் ஏற்படுறது பார்க்கின்சன் டிசீஸோ இல்ல நமக்கு சுகர் அதிகமானதுனால வரக்கூடிய டயபெட்டிக் நியூரோபதி கண்டிஷனும், அந்த பெரிஃபரல் நியூரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வயதான காலத்துல நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால வருது. அப்போ இதுக்கு ஸ்பெஷலா நம்ம என்னங்க சிகிச்சை குடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்டர்னல் தெரப்பி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னா சித்த மருத்துவத்துல நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். மருந்துகள் உள்ள நீங்க எடுக்குறீங்க. அதே மாரி எக்ஸ்டர்னலா சில தைல வகைகள நீங்க தொக்கன முறையில மசாஜ் தெரப்பி குடுத்துட்டு, ஒற்றடமும் நீங்க குடுத்துட்டு வாங்களேன், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். அப்போ வயதான காலத்தில் எடுக்கக்கூடிய பெஸ்ட் நர்வின் டானிக்ஸ் என்னென்ன? நரம்புகளை வலிமையாக்கக்கூடிய மூலிகைகள் என்னென்னன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த குறுந்தொட்டி அப்படின்னு சொல்ற மூலிகை. இது நெறைய பேருக்கு வயதானவர்கள் சொல்வாங்க, "டாக்டர் எனக்கு மருந்து சாப்பிட்டா வயிறு எரிச்சல் ஆயிடுது. என்ன பண்றது? மூட்டு வலிக்குன்னு மருந்து சாப்பிட்டா வயிறு எரிச்சல் ஆகுது. இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட மருந்துகள் கொஞ்சம் எரிச்சல குடுத்துச்சு, அசிடிட்டி வந்துச்சு" அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அதற்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு நாங்க மருந்துகள் குடுக்குறோம். அப்ப இந்த குறுந்தொட்டியோட ஏலக்காய் சேர்த்து நம்ம எடுத்துக்கும்பொழுது, வயிறு எரிச்சலும் உங்களுக்கு இருக்காது. நரம்புகள் பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குணமாக ஆரம்பிச்சிரும். கை நடுக்கம் இருக்கிறது, கால் நடுக்கம் இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிருங்க. அப்ப கைகள்லயோ, கால்கள்லயோ அதிகமான நடுக்கம் இருந்தா, நரம்புகளை வலிமையாக்குவதற்கு இந்த மூலிகைகள் எல்லாமே நீங்க பயன்படுத்தலாம். அடுத்து வேறு என்னங்க உங்களுக்கான ஸ்பெஷல் டயட் உணவு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த குதிரைவாலி அரிசி இருக்கு பார்த்தீங்களா? நெறைய பேர் பண்றீங்க, இந்த சிறுதானியம் எல்லாம் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சு நான் கஞ்சியா குடிக்கிறேன். அப்படி செய்யாதீங்க. அத வேக வைத்து சாதம் மாதிரி வடிச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்போ உடல்ல இருக்கக்கூடிய முழுவதுமான சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா, இந்த மாதிரி பயன்படுத்துங்க. பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதுலயே ஸ்பெஷலா ஒரு மெடிசன் குடுக்குறோம். தச வேராதி சூரணம். இந்த தச வேராதி சூரணம் முக்கியமா நரம்புகளை வலிமை சேர்க்கிறதுல ஒரு பெஸ்ட் மெடிசன். வயதான காலத்துல அது மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு பெரும்பாலும் நெறைய பேருக்கு நரம்புகள் சம்பந்தப்பட்ட வலி இருக்குன்னா, இந்த தச வேராதி சூரணம் நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மெடிசன் நம்ம கிளினிக்ல அவைலபிளா இருக்கு. இதை எப்படி பயன்படுத்தணும்? காலை, இரவு 2 வேளையும் பசும்பால் அல்லது வெந்நீர்ல கலந்து குடிக்கணும். காலையிலும், இரவிலும் 2 வேளை நீங்க பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் உங்களுக்கு வலிமையாக ஆரம்பிக்கும். இதுவே எனக்கு சுகர்னால கால் பாதத்துல எரிச்சல் இருக்குங்க, எனக்கு நரம்புகள் வீக்கா இருக்கு, கை நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கு, திடீர்னு கண்கள்ல ஒரு துடிப்பு ஏற்படுது, நினைவுத்திறன் குறைபாடு ஏற்படுது அப்படின்னு சொன்னாலும் இந்த தசவேராதி சூரணம் பயன்படுத்தலாம். இதுலயுமே முக்கியமாக பார்த்தோம்னா கீழாநெல்லி, தூதுவளை, வல்லாரை, முசுமுசுக்கை இந்த மூலிகைகளையும் சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த 4 மூலிகைகளோட பொடி நீங்க எடுத்துக்கோங்க. இந்த 4 மூலிகைகளோட பொடிய வெந்நீர்ல நல்லா கொதிக்க வச்சு ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடிச்சிட்டு வரணும். நரம்புகள் உங்களுக்கு பலமாக இருக்கும். 60 வயதுக்கு மேல எல்லாருமே பெரும்பாலும் சொல்றது வயசாயிடுச்சு டாக்டர், வயசாயிடுச்சு டாக்டர். வயசு ஆனா என்னங்க, ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர், அவ்வளோதான். நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற மாதிரியான சத்துக்கள் நிறைந்த மூலிகைகளை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது தொடர்பான டவுட் இருந்தா சந்தேகமே வேண்டாம், ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்காகவே நாங்க ஸ்பெஷலா மூலிகைகளை ரெடி பண்ணி ஒவ்வொருத்தர் உடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ வீடியோ கால் கன்சல்டேஷன் மூலியமாகும். ஏன்னா நிறைய பேர் டேரக்டா வர முடியல. ஸோ வீடியோ கால் கன்சல்டேஷன் மூலமா உங்களுக்கு மருந்துகள் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அப்போது அந்த நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு இந்த மூலிகைகளை பயன்படுத்துங்க. வீட்டில் இந்த குதிரைவாலியும் கேழ்வரகும் நீங்கள் பயன்படுத்திகிட்டே வாங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. முக்கியமாக இதில் அத்திப்பழம் சிறந்தது வயதானவர்களுக்கு. ஸோ அத்திப்பழம் ரெகுலராக அத்திப்பழமும் மாதுளையும் எடுத்துக்கிட்டே வாங்க. நரம்புகள் உங்களுக்கு வலிமையாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.